ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபிட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்கள் வச்சு ரொம்ப எளிமையாக நம்ம பண்ணலாம். கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை செய்யறதுக்கு நான் இது போல் மீடியம் சைஸ் ப்ரெட் 6 எடுத்திருக்கேன். சுற்றி இருக்கிற கார்னரை விட்டுட்டு உள்ளே இருக்கிற பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையுமே சேர்த்தே நல்லா அரைச்சிக்கோங்க. எவ்வளோ நல்லா பொடியாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இந்த அளவுக்கு நல்லா பொடியாக இருக்கணும். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய் 1-2 இடித்தது. இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் இது போல் உடச்சி எடுத்துக்கோங்க. இது உள்ளே சேர்க்க தேவையில்லை, நம்ம கடைசி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பவுலில் சேர்த்தது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒன்றா சேர்த்து பிசைறதுக்கு இதில் நம்ம முட்டை சேர்க்கலாம். முட்டைனா அதோட வெள்ளை கரு மட்டும் நம்ம சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம இதை பிசைஞ்சு எடுக்கலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து பிசைஞ்சுக்கிறேன். அதிகமாக பால் சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பத்தலைன்னா நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையில் நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி இறுக்கமாக இருக்கணும். இப்போ இதை நம்ம சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இதில் உள்ள நான் நட்ஸு சேர்க்காமல் உருட்டியிருக்கிறேன். நீங்கள் இது கூட நட்ஸு கூட உள்ளே வச்சு சுற்றி நல்லா இதை மாதிரி வச்சு நீங்கள் அமுக்கி உருட்டிட்டிங்கன்னா சாப்பிடும்போது உள்ள நட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் சிம்மில் வச்சுட்டு ஒன்றா உள்ளே சேர்த்துக்கோங்க. ரொம்ப சீக்கிரமாக இது வந்துடும். அதனால் கைவிடாமல் இதை நீங்கள் திருப்பி விட்டுட்டே இருங்க. எல்லா பக்கமும் நல்லா வெந்து கிறிஸ்பியானதும் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப டைம் கொடுத்து வேகிறதுக்கான ஜாமான்கள் இது எதுவுமே இல்லை. ப்ரெட்டும் தேங்காயும் தான். அதனால் ரொம்ப சீக்கிரமாக நமக்கு ரெடி ஆகிடும். இதே போலவே எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. வெளியில் நல்ல கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக நட்ஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.